வணக்கம். இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவோட 2ஆம் பாகம். இதோட முதல் பாகத்தில் இந்த ப்ளவுஸோட கை மற்றும் முன்பாகம் எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக விளக்கி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் நல்லா, அதாவது முழுமையான முறையில் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் இதோட முதல் பாகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது இந்த வீடியோவில் 2ஆம் பாகத்தில் இந்த ப்ளவுஸோட பின்பகுதி கழுத்து தைச்சி கீழே வரக்கூடிய அந்த ட்ராப் கரெக்டான முறையில் தைச்சி இந்த ப்ளவுஸை முழுமை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தோட அகலம் எந்த அளவு இருக்கோ அதை கரெக்டாக மார்ஜின் பண்ணிக்கணும். எப்போவுமே தைக்கும்போது இப்படி சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதி தைக்க ஆரம்பித்தோம்னா 2 பக்கமே சரி சமமாக அதாவது நகலாமல், லைனிங்கும் மெயின் பீஸும் நகலாமல் கரெக்டாக ஒன்று போல் வர்றதுக்கு, ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிடில் தையல் போடுறது. இப்போ இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் பாகத்தில் சொன்ன மாதிரி இதில் லேசாக மிதியை தூக்கிட்டு தான் நான் தைக்கிறேன். எப்போவுமே ஆரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது லேசாக மிதியை அகட்டிக்கிட்டு தைச்சா தான், அதாவது லேசாக தூக்கிட்டு தையல் பண்ணால் தான் அந்த க்ரீப் இல்லாமல், தையல் பிடிமானம் இல்லாமல், நிற்காமல் கரெக்டாக தையல் விழுக்கும். பாருங்கள், அழகாக தையல் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த கீழ்ப்பகுதியில், ப்ளவுஸோட கீழ்ப்பகுதியை நம்ம அடித்து திருப்பிக்க போகிறோம். அது எந்த அளவுக்கு பிடிமானம் இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது இந்த ப்ளவுஸோட அமைப்பு இன்னுமே ரொம்பவே நல்லா ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும். காரணம் என்னென்னா, எதற்காக எப்போவுமே எக்ஸ்ட்ரா பட்டி கொடுப்பீங்க நீங்கள் எதற்காக இப்படி உள்ளே அடித்து திருப்புறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கேள்வி வரலாம். என்னதான் நான் இதை கீழே அடித்து திருப்பினாலும் கீழே இருக்கக்கூடிய துணி நான் 1 இன்ச்சு வரைக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்கக்கூடிய துணி எதுவுமே நான் கீழே உள்ள துணியை வெட்ட போகிறதில்ல. அதனால் நான் மோஸ்ட்லி பட்டி கொடுக்கும்போது என்ன க்ரீப் இடுப்பு பகுதியில் இருக்குமோ அதே க்ரீப் பகுதி இதுக்கும் இருக்கும். இப்போ கழுத்து பகுதியில் கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு பகுதியை நல்லா வெட்டி விடுறேன், அறுக்காத்து போட்டு விடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியது திரும்ப நம்ம கழுத்து பகுதியை திருப்பி தைக்கும்போது இன்னுமே அழகான ஒரு வடிவமைப்பை நமக்கு கொடுக்கும். மறக்காமல் நம்ம நெரிச்சு விட்டு ஒரு தையல் போடுறது அவசியம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அண்ட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எது நம்ம தைச்சாலும் மறக்காமல் இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ தான் கழுத்தோட அமைப்பு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இப்போ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் தைச்சோம்னா இந்த நீடில் ப்ரோக்கன் ஆகிறதுக்கோ இல்லை நூல் அந்து போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இப்போது லைனிங் பொசிஷனில் நான் உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை நான் நெரிச்சு விட்டு கீழே அமுக்கு தையல் போட்டுக்கிறேன். எதனால் நான் இப்படி அமுக்கு தையல் போடுறேன் அப்படின்னா, பாருங்கள், ஆரி ஒர்க் பண்ணதில் அந்த பாசியெல்லாம் நல்லா வெளியவே தெரியுது. இதில் நான் எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்து நான் தைச்சிட்டு இருந்தேன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாசியெல்லாம் நான் வெட்டி எடுக்க வேண்டி வரும். ஸோ அதே துணி உள்ளே 1 இன்ச்சு அளவுக்கு துணி கொடுத்து நம்ம இந்த மாதிரி அடிக்கும்போது, அதாவது அடித்து திருப்பும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துணியும் இருக்கும், அதே நேரத்தில் பாசி எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். தேவைப்படும் பட்சத்தில் தேவைக்கேற்ப நம்ம தையலோட
அந்த தைக்கக்கூடிய பாணியை வந்து மாற்றிக்கணும். இப்போ வந்து நான் ஓரத்தையல் போடுறேன் கழுத்து பகுதியில். என்னதான் வந்து ஓரத்தையல் போட்டாலும் நம்ம வந்து கழுத்தோட ஃபினிஷிங், அதாவது அந்த ஆரி ஒர்க்கோட ஃபினிஷிங் பகுதியிலையும் ஒரு தையல் வந்து போடணும். ஓகேங்களா? சாரி, நூல் அந்து போச்சு. இந்த மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த மாதிரி நூல் அந்து போகிறது, நூல் காலி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கத்தான் செய்யும். ஸோ அது தவிர்க்க முடியாத ஒன்று. இப்போ நூலே தீர்ந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் பாருங்கள் இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் முதல் பாகத்துலேயும் பார்த்துருப்பீங்க, 2வது பாகத்துலையும் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஒரு தடவை கூட வந்து ஒரு ஊசி கூட உடையாமல் கரெக்டாக வந்து நம்ம வந்து தைச்சி முடிக்க போகிறோம் இந்த ப்ளவுஸை. அப்படி தான் இந்த ப்ளவுஸை தைச்சி முடித்தேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம தைக்கணும் அப்படின்னா, அஜிஜோ நூல் வந்து போகுமோ, ஊசி உடஞ்சி போகுமோ அப்படின்னு நிறைய பேர் பயத்தினாலேயே இந்த ப்ளவுஸ் மாதிரிலாம் நிறைய வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த பயம், யோசனை வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து தைக்கக்கூடியதை கரெக்டாக வந்து நம்ம மிதியை தூக்கிக்கிட்டு அண்ட் ஆல்சோ அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு, நூல் வகையை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு, கை வந்து முக்கியமாக கை நம்ம தைக்கும்போது கை வந்து நல்லா பரிமாணம் கொடுத்து நல்லா தைச்சிட்டு இருந்தோம்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஊசி உடையிறதுக்கோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். நான் எதற்காக இந்த மாதிரி வந்து ஊசி உடையிற பற்றியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஊசி வந்து உடஞ்சதுன்னா திரும்ப வந்து ஸ்டிச்சிங் வந்து செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். திரும்ப வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊசி உடஞ்சாலும் திரும்ப ஊசி மாதிரி தைக்கும்போது கரெக்டாக சில நேரங்களில் வந்து தையல் வராது. அது வந்து மேலும் வந்து நம்ம ஃபினிஷிங்கை வந்து பாதிக்கும், நம்ம ஸ்டிச்சிங்கையும் பாதிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பொறுமையை கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன தான் வந்து நூல் தீர்ந்திருந்தாலும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கழுத்து பகுதியில் வந்து நான் தைச்சிருக்கேன். இப்போ வந்து முழுமையாக இந்த ப்ளவுஸை வந்து சைடு வந்து லைனிங் பதிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்ஸை நம்ம ஓட்டை வந்து அடித்து திருப்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே கம்மி தான். சில நேரங்களில் ஜாயின் போட்டு தான் தைக்கிற மாதிரி வந்து வரும். அப்படி தான் இதுலேயும் நான் தைச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸும். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அதில் மட்டும் எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தெளிவாக இருங்க. இப்போ மிடில் கொடுக்கக்கூடிய அந்த ட்ராப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த லைனிங் துணி கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லைனிங்கே ஜாயின் போட்டு தான் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். வேறு வழி இல்லை, மெட்டீரியல் இருக்கிறத சேம் மெட்டீரியலை வச்சே தைக்கணும். அதனால் சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால தான் எல்லா விஷயங்களும் ஸ்டிச்சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் வந்து டைம் பாஸ் பண்ணுறேன், டைம் வந்து ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ கழுத்து பகுதியில் நம்ம வந்து 2வது அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நான் தையலோட அமைப்பு, அதாவது அளவு வந்து 3ஆம் நம்பரில் வச்சு தைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ட்ராப்ஸ் வந்து அந்த ட்ராப்ஸ் பகுதியும் நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து யார் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது இந்த ஆரி ஒர்க் வந்து தூக்காமல் இருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது லேசாக நான் மிதியை தூக்கி விட்டு தான் தைக்கிறேன். நல்லா பாருங்கள். மிதி வந்து பரிமாணமாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் தைக்கவே முடியாது, துணியை நகர்த்தவே முடியாது. லேசாக மிதியை வந்து தூக்கிட்டு தைச்சாதான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பாருங்கள் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக தைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இதை வந்து கடைபிடிங்க. இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலே 1 ஹவருக்கு வந்து மேலே ஆகும். ஸோ அதனால தான் 2 பாகமாக வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இன்னும் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இப்போது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து 2வது அமுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ட்ராப்ஸ் தைச்சி முடிக்க போகிறோம், தைக்க ஆரம்பிக்க போகிறேன், தைச்சி முடிக்க போகிறேன்.
ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் வந்து தூக்காமலும் ப்ளவுஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரீப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த ட்ராப்ஸ் அடித்து திருப்புறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் 1-2 மட்டும் நான் உடச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஊசி உடஞ்சிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால தான். இப்போ இந்த ட்ராப்ஸில் கரெக்டாக பாருங்கள், லைனிங்கை சமன்படுத்திட்டு துணியும் மேலே இருக்கக்கூடிய துணியும் சமன்படுத்திக்கிட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி துணியை சமன்படுத்திக்கிட்டு அந்த மிடில் வரக்கூடிய துணியை சமன்படுத்திக்கிட்டு கீழே மேலே எல்லாத்தையும் சமன்படுத்திக்கிட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போடுறேன். தையல் போட்டுட்டு அந்த ஆரி ஒர்க் எங்கே முடியுதோ, அதாவது எந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்டிங் பொசிஷனில் நான் வந்து ஒரு தையல் போடுறேன். இது எதற்காகன்னா, நீங்கள் வந்து அதை பார்க்க தான் போகிறீங்க இப்போ கொஞ்ச நேரத்தில். அதாவது தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ராப்ஸ் நம்ம வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடியே அது எந்த வடிவமைப்பில் இருக்கோ அதே வடிவமைப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக தைக்கிறேன்னு பாருங்கள், பொறுமையை கையாளுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து தையல் போட்டேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த ட்ராப்ஸை வந்து அடித்து திருப்பி நமக்கு வந்து ஓட்டை வர்ற மாதிரி அந்த ட்ராப்ஸ் அந்த கரெக்டாக அந்த அளவு வர்ற மாதிரி நம்ம வந்து அடித்து திருப்ப போகிறோம். இப்படி அடித்து திருப்பும்போது இதற்கு வந்து நான் லைனிங் துணி தான் யூஸ் பண்ண போகிறேன். மெட்டீரியல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இருந்தாலும் தேவைப்படும் பட்சத்தில் நம்ம ஜாயின் போட்டு தான் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சின்னதாக ஒரு லைனிங் பீஸு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து முழுமையாக்குறது இந்த ட்ராப்ஸை அப்படிங்கிறத உங்களுக்கு தைச்சி காட்ட போகிறேன். நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து எந்த நேரத்திலும் உங்களுக்கு வந்து இது உதவும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த லைனிங் 2ஐயும் ஜாயின் போட்டுக்கலாம். ஜாயின் போட்டுட்டு நமக்கு தேவையானது என்னதுன்னா, மிடில் வரக்கூடிய அந்த ட்ராப்ஸை நம்ம வந்து அடித்து திருப்பணும். அதற்காக உண்டான லைனிங் துணி இருந்தால் போதும். ஓகேங்களா, ஏற்கனவே வந்து இருக்கிற துணியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முதல் பாகத்திலே நம்ம வந்து கொக்கி பீஸ், ஐ பீஸ் எல்லாமே நம்ம வச்சிட்டோம். ஸோ ப்ராப்பராக பண்ணக்கூடியதுலேயே வந்து சில ஜாயிண்ட்டுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ராப்ஸ் எப்படி முடியுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த முடியும் போது அந்த அளவுக்கு ஏற்றாற் போல மட்டும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து துணி வந்து வேணும். அதனால் தேவைப்படும் பட்சத்தில் இன்னொரு ஜாயிண்ட்டும் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயிண்ட் போடுறது கூட வந்து நீங்கள் இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் துணி இல்லையே, ப்ளவுஸ் தைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை ஜாயின் பண்ணி கூட நம்ம வந்து உருப்படியாக ஒரு வேலையை வந்து செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்படி குட்டி குட்டியாக ஜாயின் போட்டு கூட உங்களுக்கு நான் வந்து தைச்சி காட்டுறேன். ஏன்னா துணியே இல்லை, இருக்கிற துணியை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ வந்து இந்த ட்ராப்ஸுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த துணி சரியாக வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பேக் பீஸை வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து முழுமையாக ஃபினிஷிங் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த துணியை மிடில் வச்சு நம்ம தைச்சிக்கணும். ஓகேங்களா, இப்போது கொஞ்சமாக தைச்சிட்டோமா. இப்போ வந்து உள்ள லைனிங் துணி எதுவுமே வந்து எந்த பக்கமும் வந்து மாறாது, எச்சு கம்மி வராது, எதுவுமே வராது. இப்போ உள்பக்கம் திருப்பி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு தையல் அச்சு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த தையல்லையே இன்னொரு தையல் நம்ம வந்து இந்த லைனிங்கோடு சேர்த்து போடணும். ஸோ இதற்காகத்தான் நம்ம இப்படி தைக்கும்போது நம்ம வந்து முதல்லையே அந்த வடிவமைப்பை வந்து தையலாக போடாட்டி நம்ம எப்படி இந்த ட்ராப்ஸை வந்து கரெக்டாக தைச்சி முடிக்கிறீங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்லையே அந்த வடிவமைப்பில் ஒரு தையல் போட்டுட்டு திரும்பவும் லைனிங் கொடுத்து அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டு நம்ம தைச்சி மிடில் வெட்டி அந்த ட்ராப்ஸை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதற்காகத்தான் முதல்லையே வந்து தையல் போட்டது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து தையல் வந்து நம்ம போட்டுட்டோம்.
ஸோ இதில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ராப்ஸ் உண்டானது அந்த துணியை மிடில் வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். துணி வந்து நல்லா வந்து தாராளமாக இருக்குது. அடித்து திருப்பும்போது நம்ம 2 தையல் போடுவோம். அமுக்கு தையல் போடணும். அது போக ஓரத்தையல் போட்டு திரும்ப 2வது அந்த ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு இடத்துல தையல் போடணும். அதே போல் முடியும் போதும் அந்த இடத்துல வந்து தையல் போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அந்த ட்ராப்ஸ் எந்த வடிவமைப்பில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வெட்டும்போது வந்து நமக்கு உள்ளே வந்து துணி கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். அதை விட அதிகமாக துணி வேணாம். அதிகமாக பிசுறு இருந்தாலும் திரும்ப தையல் போடும்போது நமக்கு சிரமமாக இருக்கும். இந்த வடிவமைப்பை நல்லா வந்து கரெக்டாக முக்கு எந்த இடத்துல வருதோ, ரவுண்டு எந்த இடத்துல வருதோ அதை நல்லா வந்து அறுக்காத்து போட்டு விடணும். அறுக்காத்து போட்டு திரும்ப வந்து நம்ம மேலே வந்து அமுக்கு தையல் போடணும். முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் அண்ட் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் நல்லா வந்து அறுக்காத்து வெட்டி விடணும். இப்படி லேசாக நெரிச்சும் விடணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் கரெக்டான முறையில் நம்ம தைச்சோம்னா அது அவ்வளோ வந்து கஷ்டமும் கிடையாது. அதை சரியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் ஒரு ஊசி கூட உடையாமல் நம்ம வந்து நம்மளாலையும் தைக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பழகுங்க. ஓகே. இப்போ வந்து மேலே அமுக்கு தையல் போட்டுட்டோம். இப்போ உள் பக்கமாக அந்த லைனிங்கை திருப்பி நல்லா இழுத்து விட்டுக்கணும். பார்த்தீங்களா? நான் சொன்ன விஷயம், தச்சு காட்டின விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ராப்ஸ் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து லைனிங் வந்து நல்லா படியும். வெளியே பார்க்கும்போது லைனிங் வந்து தெரியாமல் இருக்கும். நல்லா நெரிச்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த ட்ராப்ஸில் ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஓரத்தையல் முதல்ல போட்டுட்டு திரும்பவும் இந்த ஆரி ஒர்க்கோட எட்ஜு பகுதியில், முடிவான பகுதியில் வந்து இன்னொரு தையல் அமுக்கு தையல் நம்ம வந்து போடணும். போட்டுட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங்கை நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல தைக்கும்போது பாசியெல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக, அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய லைனிங்கும் வெளியே தெரியக்கூடாது. அதையும் இழுத்து விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி நம்ம முன்னேறணும். ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இப்படி லேசாக மிதியை தூக்கிட்டு தைக்கும்போது ஊசி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஜிக்ஜாக்காக அந்த பாசி இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து அது வந்து நெளிவு சிலிவாக தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு வந்து நல்லா இசைந்து கொடுக்கும். முக்கியமாக மிதியை மட்டும் லேசாக தூக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஓர தையல் போட்டுட்டோம். அப்படியே கண்டினியூ பண்ணி 2வது தையலும் போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கோட ஆரம்ப பகுதியிலையும் வந்து தையல் போடணும். அதோட முடிவு பகுதியும் தையல் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த ட்ராப்ஸில் நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த லைனிங் வந்து நழுவாமல் செய்யாமல் நல்லா அழகான ஒரு வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். தையலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ராப்ஸ் வந்து 2வது தையலும் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம உள் பக்கமாக திருப்பி இந்த லைனிங் தைச்சது போக மீதி இருக்கக்கூடிய அந்த பிசுறு லைனிங்கை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்மளாலையும் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும்.
நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், நான் செஞ்சு காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆக்சுவலாக $1,000,000 கொஸ்டினை விட முக்கியமானது. நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிட்டீங்க, வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ அதற்காகத்தான் ரொம்பவே முயற்சி எடுத்து இந்த ப்ளவுஸை இவ்வளோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பக்காவாக எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி உங்களுக்கு நான் வந்து தைச்சி காட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ அது வந்து வெட்டியாச்சு. சின்ன சின்ன பிசுறு கூட இல்லாமல் கரெக்டாக வெட்டிட்டோம். அந்த லைனிங்கை சைடில் வரக்கூடிய பிசுறுலாம் ஒன்றுமே செய்யாது. ஏன்னா நம்ம வந்து 2 தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால வந்து நல்லாயிருக்கும். இப்போது அழகாக ட்ராப்ஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் இப்போது இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இந்த ப்ளவுஸுக்கு பேக் டாட் போட்டுக்கலாம். பேக் டாட் போடும்போது முக்கியமாக அந்த பாஸ் எதுவுமே உடைக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பேக் டாட் பிடிக்கணும். ஸோ இப்படி பேக் டாட் பிடிக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக மிடில் பொசிஷன் தான் பார்த்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம பேக் டாட் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாசி வந்து எதுவுமே அவுட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவுட் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து போடுறது கஷ்டம். அதற்காக தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து பேக் டாட் 2 பக்கமும் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு முடிக்க போகிறோம். தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இதற்குண்டான இடுப்பு சுற்றளவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம். 4ல் 1 பாகம்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் 4ல் 1 பாகம். அது என்ன இடுப்புக்கு வருதோ அந்த அளவு வந்து மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 37 இன்ச்சு சைஸ் நீங்கள் தைக்கும்போது இதில் வந்து 32, 4, 35 வரைக்கும் உங்களுக்கு வந்து இடுப்பு சைஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சில பேரோட உடல் அமைப்பை பொறுத்து அது மாறும். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக எல்லா ப்ளவுஸும் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக 4 இன்ச்சு பாயிண்ட்டு தான் நான் தையல் பிடிக்கிறேன். பாருங்கள், நூல் அந்து போகுது. ஸோ நூல் அக்குதே, இப்போ நூல் அந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது யார் தைச்சாலும் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி நூல் அந்தந்து போகிறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். திரும்ப இன்னொரு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம்னா, சில நேரங்களில் இந்த பாசியெல்லாம் இருக்கிறதுனால வந்து ஒரு பீஸ் மேலேயும் கீழேயும் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திரும்பவும் ஷோல்டர் பகுதியிலேருந்து, அதாவது ஆம்கோல் பகுதியிலேருந்து தையல் போட்டோம் இல்லையா, அதே போல் இதில் பாருங்கள் கரெக்டாக எடுத்து வச்சு தையல் அளவு நம்ம பிடிக்கும்போது 2 கழுத்தோட அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து அதற்கேற்ற போல் செய்யணும். அவசரப்படாமல் நிதானமாக தைக்கணும். 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு தான் உள்ளே பிடிக்கணும். இப்போ இந்த பாசியெல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஓவர்லாக்லாம் போட முடியாது. அதனால் வந்து நூல் இலையாடி விடுறேன். இதில் ஷோல்டரில் வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு கட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்பயும் நூல் அந்து போகுது. கவலைப்படாதீங்க. நூல் அந்து போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வர்றது சகஜம். நான் எதற்காக இதே கூட வந்து வீடியோவில் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணாமல் உங்களுக்கு நான் வந்து செய்முறையில் அதை காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து மனம் தளர்ந்து போயிடக்கூடாது, மனசு விட்டு போயிடக்கூடாது. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து சாதிக்க கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து பயப்படாமல் நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிசுறெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்ம ஷோல்டரில் தையல் போட்டோம்னா
அடுத்து வந்து நம்ம கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணால் அந்த ப்ளவுஸ் வந்து முடியுது. ஓகேங்களா? இப்பயும் பாருங்கள், கரெக்டாக அந்த பாசி மேலே தான் தையல் போடுறேன். ஆனால் மிதியை வந்து லேசாக தூக்கிக்கிட்டு தையல் போடுறேன். முக்கியமான விஷயம், ஊசி உடையக்கூடாது, அதே நேரத்தில் பாசியும் உடையக்கூடாது. அந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த ஒர்க்கும் உடையக்கூடாது. ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும். அதற்கு வந்து மிதியை வந்து லேசாக தூக்கிக்கிட்டு மெதுவாக ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து தையல் பண்ணி அமுக்கு தையல் போட்டு கழுத்தோட வடிவமைப்பை சீராக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக ஷோல்டரோட நடுப்பகுதியும் கையோட நடுப்பகுதியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இதில் வந்து பாசி 1-2 வருது. அது தேவைப்படும் பட்சத்தில் இது தையலுக்குள்ளே போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசி வந்து தையலுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து அதை நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய அந்த நூலை மட்டும் வெட்டினா போதும். சில நேரங்களில் வந்து அந்த பாசி வந்து சுத்தியெல்லாம் வச்சு உடச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. துணி வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ மிடில் பாயிண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. ஸோ அதிலேருந்து கையோட அளவை செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக கையோட அளவு இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக உள்ள பிடிமானத்துக்கு 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு மட்டும் துணி விடுறேன். அதற்கு மேலே அதிகமாக துணி விடலை. ஓகேங்களா? ஓகே, இப்படி தைக்கும்போது கொஞ்சம் தையல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பக்கத்தில் வந்து பாசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த பாசியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது, வெட்டியும் எடுத்துடக்கூடாது. ஸோ அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் கையோட நடுப்பகுதியும் ஷோல்டரோட நடுப்பகுதியும் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் 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 அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் தைக்கணும். ஓகே, இப்போ நடுப்பகுதி கரெக்டாக வந்திருக்குது. கை அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய பீஸை வந்து லேசாக இழுத்துக்கணும். கையை வந்து கொஞ்சம் வந்து லூஸ் விட்டு தைக்கணும். இதுதான் வந்து தைக்கக்கூடிய முறை. ஓகே, அழகாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா மிடில் பகுதியில் பாசி வரக்கூடிய இடமும் அப்படியே இருக்குது, பாசியும் அப்படியே இருக்குது. அதே நேரத்தில் அதை வந்து ஸ்பாயில் ஆகாமல் கரெக்டாக தையலும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சா நம்மளாலையும் வந்து எந்த விதமான ஆரி ஒர்க்குனும் பயப்படாமல் நம்ம வந்து ஈஸியாகவும் நல்லாவும் கரெக்டாகவும் நம்மளால் செய்ய முடியும். கான்ஃபிடெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைங்க. ஓகே, அடுத்ததாக இதற்கு இன்னொரு கை இருக்குது இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு கை ஜாயின் பண்ணும்போது அந்த அளவு சரியாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த கையோட அளவும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணலாம் தேவையில்லை. ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து தைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இருந்தாலும் செக் பண்ணிக்கி இந்த மாதிரி சென்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது கையோட அளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பேசிக்காக நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் பண்ணுவோம். அதே தான் இந்த ப்ளவுஸுக்கும் பண்ணுறோம். உள்ள பிடிமானம் கொடுக்கக்கூடிய துணியோட அளவு கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான். இந்த கை அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக செய்யணும். அவசரப்படக்கூடாது. மிடில் பகுதி மாறிடக்கூடாது. கையோட நடுப்பகுதியும் ப்ளவுஸில் வரக்கூடிய ஷோல்டரோட நடுப்பகுதியும் ஒரே மாதிரி வரணும். ஒரே நேர்கோட்டில் இந்த ப்ளவுஸுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நிதானமாக நிறுத்தி அழகாக நம்மளும் ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. ஓகே, முக்கியமாக 2 தையல் போட்டுக்கிறது நல்லது. இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம் கைக்கு. ஓகே, கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டுட்டேன். இடுப்பு சுற்றளவு ஆல்ரெடி வந்து மார்ஜின்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவை சரி பண்ணி நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சைடு ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக ஆம்கோல் பக்கத்தில் வரக்கூடிய இந்த ஜாயிண்ட் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி வருதான்னு சொல்லி ஆரம்பத்திலேயே வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. அண்டு நடுப்பகுதி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இழுத்து பார்த்துக்கணும். இப்போ வந்து கையில் தைக்கும்போது அதில் ஏற்கனவே வெட்டும்போது போட்ட அந்த மார்ஜின் இருக்குது. ஸோ அதனால் வந்து கையை அளந்து பார்க்க தேவையில்லை. அந்த மார்ஜின் மேலேயே வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். முனிக்கை அளவு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, செக் பண்ணிட்டேன், அளவு சரியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்கில் முக்கியமாக பிரின்சஸ் கட்டை தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள். நான் எப்போவுமே 3 தையல் வந்து சைடில் போட்டுக்குவேன். அதே போல் 3 தையல் போட்டு சைடில் வந்து ஏதாச்சும் பிசுறு இருந்தால் அதை மட்டும் வெட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் பிசுறு இருக்குது, அதை வந்து நான் இப்போ வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதற்கடுத்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு அமைப்பாக நான் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் என்னால் மட்டும் இல்லை, என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய யாருனாலும் அவங்களாலையும் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஆம்கோல் பகுதி கரெக்டாக சென்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய கையோட அளவை மார்ஜின் பண்ணிக்கலாம். முதல் கை தைக்கும்போது ஏற்கனவே மார்ஜின் இருந்தது, அதை ஃபாலோ பண்ணிட்டோம். ரெண்டாவது கை தைக்கும்போது அளவு வந்து கரெக்டாக செக் பண்ணி தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், அழகாக வந்து கை முனிக்கி இருக்கக்கூடிய இடத்துலையும் சென்டர் வரக்கூடிய இடத்துலையும் கீழேயும் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு ஃப்ரண்ட் பேக் வரல. எல்லாமே ஒரே அளவாக ஒரே சீராக வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களாலையும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் ஒரு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் பண்ண விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதற்கு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் இந்த ப்ளவுஸில் வந்து நான் தைச்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்து தைச்ச விதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சைடு எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ட்ராப்ஸ் எப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்களா? ஸோ இதே போல் நீங்களும் உங்களுக்கானதோ அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இந்த மாதிரி அழகாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் சொன்ன மாதிரி பிரின்சஸ் கட்டில் வெட்டி தைச்சி அழகாக நீங்களும் செஞ்சு கொடுப்பீங்க, உங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த ப்ளவுஸில் நீங்கள் பார்த்த அனுபவங்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.